வணக்கம், நான் வெண்ணிலா. நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறையோட செயலாளர். இன்னைக்கு இங்க சென்னை துப்புரவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்துல பங்கெடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நேற்றும் பங்கெடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாவே இங்க உணவு, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், தண்ணீர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். நேற்று சீமானண்ணன் தலைமையில இங்க இவங்களை சந்திச்சுட்டு இவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்ப்பாட்டமுமே அரங்கேற்றணும். ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நேற்று பண்ணோம். அதையொட்டி இன்னைக்கு நேற்று ஒரே மழை இதெல்லாம் இரவுல பெஞ்சிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் அவங்களுக்கு உதவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். அண்ணன் சீமான் அவர்களும் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். உணவு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கோம் கொடுக்கறதுக்கு. இப்ப இந்த ஆர்ப்பாட்டத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு முக்கிய கோரிக்கைகள் அப்படிங்கிறது அவங்களுடைய துப்புரவு பணி தனியார் மயமாக்கப்படுறத கண்டித்து அவங்க ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அது இல்லாம அவங்க நிரந்தர பணி வேண்டி இது பண்றாங்க. டெம்பரரியா தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா நிரந்தரம் படுத்தும் பொழுது அவங்களுக்கு அவங்களுக்கான ஊதியம் பிளஸ் ஊதிய உயர்வு, தேவையான நேரங்களில் ஊதிய உயர்வு, அது மட்டும் இல்லாம ஓய்வூதியம், பிஎஃப், இந்த மாதிரி அவங்களுக்கான உரிமைகளை கேட்டு அவங்க போராடுறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே 2020 அதிமுக ஆட்சி அப்போ சவுத் சென்னை, தென் சென்னையில ஒரு 7 ஜோன்ல தனியார் மயமாக்கப்படுதல் நடந்தது. அப்ப இவங்களுக்கு அதுக்கான போதிய விழிப்புணர்வு இல்லை. இது நடந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இப்ப நிறைய பேர் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய தொழில் அவங்களால தக்க வச்சுக்க முடியல. அது மட்டும் இல்லாம இந்த தனியார் மயமாக்கப்படுதல்ல இவங்க ப்ராமிஸ் பண்ண இந்த மெக்கனைசேஷன், ஆட்டோமேஷன், இந்த தூய்மை ப்ரொசீஜர் ஆட்டோமேட் பண்ணப்படுறது, லைக் மெக்கானிக்கல் ஸ்வீப்பர்ஸா இருக்கட்டும், ப்ரெஷரைசிங் வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விஷயம் இவங்களுக்கான ப்ரொடெக்டிவ் கியர், கையுறை, காலுறை, உடலுக்கு தலைக்கான ஹேர் நெட், இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ப்ரொவைட் பண்ணப்படல. இவங்களுக்கான ப்ராப்பர் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம், ஈவன் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பூஸ்டர் சம்பந்தப்பட்ட சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது கூட நிறுத்தப்பட்டிருக்கு போல. இதுதான் அவங்க நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் இப்ப இங்க வட சென்னை பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 5 ஜோனை தனியார் மயமாக்குறதுக்கான ப்ரொபோசல் தான் இதுல இப்ப கொடுத்திருக்காங்க. அந்த ப்ரொபோசலை எதிர்த்து தான் இவங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. 5 ஜோன் இங்க இருக்காங்க. இதெல்லாம் தான் அவங்களோட கோரிக்கைகளா இருக்கு. 11 நாட்களாக இவங்க இருக்கிறாங்க. இன்னும் முதல்வர் நேரடியா சந்திக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப பேச்சுவார்த்தைக்கு திரு சேகர் பாபு அவர்களையும் மேயர் அவங்களும் தான் வராங்க. மேயர் மியூட்டா தான் இருக்காங்க. சேகர் பாபு தான் பேசுறாரு. அவருக்கும் இந்த சிக்கலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அவர் இங்க எம்எல்ஏ. ஆனா என்னன்னா இங்க தலைமையகம் இருக்கு. அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கனால அவங்க இங்க போராட்டம் பண்றாங்க. இதே வேற ஒரு இடத்துல இருந்தா வேற ஒரு இடத்துல போராடி இருக்க போறாங்க. அந்த எம்எல்ஏக்கும் இது ஒரு இந்த என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு 5 ஜோன் தழுவிய ஒரு ஆர்ப்பாட்டம். அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இதுக்கு நகராட்சி மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இவரு திரு கே நேரு அவர்கள், இல்ல முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மேயர், இவங்க தான் அட்ரஸ் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது திட்டங்களை தனியார் மயப்படுத்துதல் அரசினுடைய கொள்கை முடிவு. அதை பேஸ் பண்ணி தான் நகர்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு மட்டும் நாங்க இதை தனியார் மயப்படுத்தாம நாங்க இப்படியே வச்சுக்கிட்டோம், அரசு பணியாவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே பண்ண இடங்கள்ல சிக்கல்கள் வரும். இதுக்கப்புறம் நாங்க கொண்டு வர செயல் திட்டங்களை எங்களால இனாக்ட் பண்ண முடியாம போயிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க அதுக்கு செவிசாய்க்கிறதா இல்ல. அவங்க போராட்டத்தை கண்டினியூ பண்றாங்க. மேயர் என்ன சொல்றாங்க, அரசியல் பண்றீங்க, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிறதுனால இப்ப அந்தந்த பகுதி நேர ஆசிரியர்கள் அந்த மாதிரி நீங்க களத்துல இறங்கி இருக்கிறீங்க, அரசியல் பண்றீங்க அப்படின்றாங்க. எங்க உழைக்கும் வர்க்கத்தை பார்த்து அரசியல் பண்றது யாரு? அரசியல் பண்றவங்க அவங்கதான் போயிட்டு இலவசங்கள் இது பண்றது, கடைசி நேரத்துல மானியங்கள், இப்ப என்ன உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், பிளா பிளா பிளா, இந்த டிசைனா பண்றதெல்லாம் ஆட்சியாளர்கள் தான், உழைக்கும் வர்க்கம் கிடையாது. இது ரொம்ப தப்பான ஒரு கருத்து. இந்த கருத்தை முன்வைக்கிறது மிகவும் தப்பு. அது மட்டும் இல்லாம அடிமட்ட தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளோட சமுதாயத்துல இவங்க உருவாக்கி வச்சிருக்க ஆட்கள். சொல்ல போனா ஒரு வெல் டெவலப்ட் கண்ட்ரிக்கு நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு லைக் துப்புரவு பணி பாக்குறவங்களா இருக்கட்டும், இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரா இருக்கட்டும், எலக்ட்ரீஷியன்ஸ், இந்த மாதிரி ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான வேல்யூ பயங்கர ஜாஸ்தி. அவங்க பாக்குற வேலை ரொம்ப பெருசுங்கிறனால அவங்களுக்கான ஊதியம், அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் செக்யூரிட்டிலாம் இருக்கும். இந்த பாழா போன கண்ட்ரில அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுலயும் அடித்தட்டுல இருந்து உழைக்கும் வர்க்கத்தை பார்த்து நீ அரசியல் பண்றேன்னு சொல்றதை விட ஒரு கேவலம் எதுவும் கிடையாது. ரொம்ப தப்பான ஒரு கருத்து தான்.
அமைச்சர் சேகர் பாபு வந்து மிட் நைட்ல பத்திரிகையாளரை மிரட்டுறதா ஒரு செய்தி வருது. எப்படி துப்புரவு தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு தேவையான கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக வெயிலும் மழையும் அவங்க கஷ்டப்படுறாங்க, அதே மாதிரிதான் பத்திரிகையாளர்களும் வந்து 11 நாட்களாக இந்த களத்தில் நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்க வந்து மிரட்டுறது அப்படின்றது சரியா இருக்குமா? அதாவது பத்திரிகையாளர்கள் கேட்கிற கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இல்ல. உங்களோட செயற்பாடு நீங்க வரைவு வந்து எலெக்ஷன் அப்ப நிக்கும் பொழுது சொன்னீங்கல்ல, அதாவது துப்புரவு பணியாளர்களுடைய அனைத்து கோரிக்கைகள், ஓய்வூதியமா இருக்கட்டும், உங்களோட பணி நிரந்தரமா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் நான் சொல்றேன். பேஜ் நம்பர் 80 to 85 பாயிண்ட் 2021 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ டிஎம்கே ஓடதுல இந்த பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் தான் அவங்க கேக்குறாங்க. கேள்விக்கு பதிலனா இவங்க மிரட்டுவாங்க. இவரெல்லாம் லோக்கல் தாதா, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க கார்பரேட்டுக்கு வந்து கொடுக்கறதா சொல்றீங்க, குறிப்பிட்டு எந்த கம்பெனின்றத மென்ஷன் பண்ண முடியுமா? ஆக்சுவலா இப்போ நான் சொன்னேன்ல, தென் சென்னையில ஏற்கனவே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, அது வந்து ஒரு ஸ்வீடன் பேஸ்ட் கம்பெனி அர்பேசர்னு சொல்லிட்டு. இப்போ டெண்டர் விட்டப்ப அர்பேசர் வந்து they have pulled out. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நாங்க உள் வர மாட்டோம். ஏன் அப்படின்னா எங்களால வந்து சுதந்திரமா பயணப்பட முடியல. இது வந்து நமக்கு வந்து இன்சைட் நியூஸ் தான், எனக்கு வந்து உறுதிப்படுத்தப்பட்டதா தெரியல. அது அவங்க ஆனா புல் அவுட் பண்ணாங்கிறது வேற இந்த நியூஸ், அது வந்து பொது தகவல் தான். இப்ப யாருக்கு போயிருக்குன்னா ராம்கி என்விரோ அப்படின்னு சொல்றாங்க. ராம்கி என்விரோ அவங்க நிறைய ப்ராஜெக்ட் ஆல்ரெடி கழிவு மேலாண்மையில பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வந்த அகைன் இன்சைட் நியூஸ் தான், திரு கே நேரு அவங்களோட உறவினர் சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல். ஆமாங்க, அவங்க மேல சில புகார்கள் வந்து இருக்குதான். கமிஷன் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கொடுத்தா 20% இருந்து 30% கமிஷன் வாங்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப திடீர்னு இவங்க போராட்டம் பண்ணா அந்த காசு எல்லாம் திருப்பி கொடுக்கணும், அவன் என்னன்னு போட்டு கேட்பான்ல. இப்பவே கேட்டுட்டு இருப்பாங்க, இத்தனை நாள் இவங்க இங்க உட்கார்ந்துருக்காங்களே என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி. அதனாலதான் வேற வேற பகுதிகளில இருந்து துப்புரவு பணியாளர்களை கொண்டு வந்து இறக்கி இந்த இது பண்ணிட்டு இருக்காங்க, கிளீன் அப் ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பணி நீக்கம் செய்துட்டாங்கன்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை மேம்? உண்மைதான், ப்ரூவன் தான். அது வந்து இவங்க இந்த மக்கள்கிட்ட நீங்க போய் இப்ப பேசுனீங்கன்னா இதுல உள்ள இருக்காங்க, ஜோதி அக்கா அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு அவங்கள தொடர்பு கொடுக்குறேன். எத்தனை பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, அவங்களுமே உள்ள இருக்காங்க. அதனால இது உண்மை. இப்ப இவங்க எவ்வளவு ஊதியம் வாங்குறாங்க? இப்ப கார்பரேட் கம்பெனி கையில போயிடுச்சு அப்படின்னாக்கா என்ன ஊதியம் வரும்? இப்ப வந்து அவங்க வந்து இப்ப வாங்கிக்கிட்டு இருக்கிறது 23,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த தனியார் நிறுவனத்தோட ஒப்பந்தம் சைன், ராம்கி என்விரோட ஒப்பந்தம் சைன் ஆகும் பொழுது 7,000 ரூபாய் கட் ஆஃப், 16,000 ரூபாய் தான் இவங்களுக்கு வந்து கொடுப்போம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுல இருந்துதான் அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்றேன், மலிவான விலைக்கு எங்களை வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதாவது 2010 வரைக்கும் இவங்க வெறும் 6,000 7,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்பவும் இதே அமைப்புகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து, தோழர் பாரதின்னு சொல்லி வழக்கறிஞர் இருக்காரு, அவருடைய தலைமையில் அவர் ஒரு 3 நாள் உண்ணாநிலை போராட்டம் இருந்திருக்காரு. இவங்க எல்லாமே போராடிதான் அந்த ஊதிய உயர்வு பெற்றது. 17,000 வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் 23,000 ரூபாய். இப்ப மீண்டும் இந்த தனியார் நிறுவனத்துக்கு வந்து இவங்களை இந்த பணி, இந்த ப்ராஜெக்ட வந்து தனியார் மயம் ஆக்கும் பொழுது அந்த சம்பளத்தையும் குறைச்சிருக்காங்க. 40-50 வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் வந்து வரக்கூடாதுன்னு ஒரு தகவல் வந்திருக்கு, அது உண்மையா மேம்? சொல்றாங்க, எனக்கு சரியா தெரியல. இப்ப பாஜக அரசு வந்து, மாநில அரசு வந்து என்ன குற்றம் சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுத்துறை சொத்துக்கள் எல்லாமே வந்து நீங்க தனியாருக்கு வித்துட்டீங்க, அதுதான் நம்ம பெரிய விமர்சனமாக இருந்தது. இப்ப மாநகரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களை கார்பரேட்டுக்கு விற்கிறது, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? என்ன வித்தியாசமும் இல்ல, ரெண்டு ஒண்ணுதான். அதுதான் நம்ம அண்ணன் சீமான் அவங்க சொல்லுவாங்கல்ல, அங்க அவங்க இங்க இவங்க, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்னைக்கு நேஷனல் பார்ட்டி தேவையில்லை, அதாவது நேஷனல் பார்ட்டி, திராவிடியன் பார்ட்டிஸ் இவங்க என்ன அட்டூழியங்கள் இத்தனை வருஷத்துல பண்ணிட்டு இருக்காங்கிறத நீங்க ஒரு தராசுல எடுத்து எடை போட்டு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே எந்த வித்தியாசமுமே இருக்காது. இப்ப தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் நடக்கக்கூடிய அந்த ஆணவ படுகொலைகள், ஒடுக்கப்பட்ட சமூகம் நடக்கக்கூடிய அது நேரடியாக போறாங்க, துக்கம் விசாரிக்கிறாங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நாங்க அங்க பார்க்க முடியுது. இதுக்கு ஏன் வந்து வரல அவங்க? ஏன்னா அது சமூக நீதி மாடல். சமூக நீதிக்கு ஆக்சுவலா களத்துல போராடுற அரசு கிடையாது, அதற்கான இயந்திரம் இங்க கிடையாது. இவங்களுக்கு அதுக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு இவர்கள் மீது அக்கறையும் கிடையாது. அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் மீது எந்த விதமான அக்கறையுமே கிடையாது. இவங்க மூளைக்குள்ள சாதி உட்கார்ந்துட்டு இருக்கு, வெளியேதான் சமூக நீதி மாடல். அதாவது ஒரு விஷயம் வந்து இப்ப முன்னாடிக்கு சோசியல் மீடியால ரொம்ப அலர்ட்டா இருக்கனால இவங்க பேசி மூடி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியா ஓபன்ல வந்துருது, வெளியே வந்துருது. அப்ப அந்த மாடல் என்ன பண்ணும், ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சோட ரொம்ப கம்ஃபர்டபிளா அதுல போயிட்டு பொருத்திக்கும். ஆனா சிக்கல் நிஜமாவே நடந்துட்டு இருக்கும் போது நீ நிஜமாவே சமூக நீதி அரசா இருந்தா இந்த மக்களுக்காக தானே நீ வந்து நின்றுக்கணும். உனக்கு என்ன ஆகிற போகுது? வேற யாருக்கு நீ ஆட்சி நடத்திட்டு இருக்க? இவங்க கூட நிக்காம யாருக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்க? இதுதான் நம்ம கேள்வி. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா 10 லட்சம் ரூபாய் மாநில அரசு கொடுக்குறாங்க.
இவங்களுக்கு தேவையான அடிப்படை சம்பளம்ன்றதை கூட நிலுவையில் இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். இந்த சமூக நீதி எப்படி இருக்கு மேம்? நான் சொன்ன அதுதான் பதில். சமூக நீதினு ஒண்ணு இங்க இல்ல, பேசிக்கா இங்க இல்ல. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் வட சென்னை அரசியல்னு ஒண்ணு தனிப்பட்ட முறையில இருந்துட்டே தான் இருக்கு. நான் ரொம்ப அழகா சொல்லணும்னா, இப்ப ரீசெண்டா ஜியோடாமின் அண்ணான்னு சொல்லி பூலகின் நண்பர்கள் அவங்க வந்து சூழலியல் சார்ந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எரி உலைகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, குப்பை எரி உலைகள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து 2 பெரிய குப்பை கிடங்கு பெருங்குடியில ஒண்ணு, தென் சென்னையில இருக்கு, வட சென்னையில கொடுங்கையூர்ல ஒண்ணு இருக்கு. குப்பை கிடங்கு எங்க வருதுன்னா, அதாவது இந்த குப்பை கிடங்கு எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணி திருப்பி பயோமைனிங் டெக்னாலஜி வழியா நம்ம வந்து மீட்டுருவாக்கம் பண்றதை நோக்கிதான் அரசு பயணப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த குப்பையை எடுத்து எரிக்கிறது அப்படிங்கிறது பேராபத்தான ஒரு விஷயம். அந்த குப்பை கிடங்குகளை வட சென்னையில் கொண்டு வருகிறார்கள். அதே தென் சென்னை குப்பை கிடங்கை கிளியர் பண்ணி அங்க சூழல் பூங்கா கொண்டு வர்றாங்க. இதுதான் சமூக நீதி அரசு. இங்க வந்து சென்னை வந்து வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னைன்னு பிரிஞ்சு கிடக்கு. வட சென்னை மக்கள் எப்பொழுதுமே வஞ்சிக்கப்படுகிறவர்கள் தான். இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சமூக நீதி மாடல் என்ன மாதிரி இருக்கு. ஜஸ்ட் மாடல். நீங்க மாடல் வந்து அழகா ப்ரொபோசல்ல ஒரு 3D இமேஜ்ல போட்டு யூ கேன் ஜஸ்ட் விஷுவலைஸ் அண்ட் என்ன சொல்றது, ஒரு ஃபண்டிங் வரதுக்காக நம்ம சில ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் எல்லாம் சப்மிட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜஸ்ட் மாடல் அரசு. they will not enact it on ground, never. இந்த குப்பைகளை வந்து அகற்றி ஒரு நல்ல இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறோம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் பிடிக்க வேணாண்டாமா, ஆல்ரெடி இருக்கு. there are existing countries. சொல்லிட்டு நம்ம மேயர் மாநகராட்சி சார்பால வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அதுல என்ன அதெல்லாம் அதாவது இப்ப அதை ரொம்ப நான் டீடைல்டா உள்ள போனோம்னா, அவங்க போன எந்த இடத்துக்குமே அவங்க போய் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸை விஷுவலைஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அது எதுவுமே வந்து என்விரான்மெண்டலி ஃப்ரெண்ட்லியோ பீப்புள் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட்ஸோ கிடையாது. அது எல்லாம் எப்படின்னா, நல்ல டெவலப் கண்ட்ரீஸ்ல நீர்த்து போய் இந்த மாதிரி டெக்னாலஜி நீங்க கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்ப இன்சினரேஷன் பத்தி நான் பேசுறேன்ல, வேஸ்ட் இன்சினரேஷன் பத்தி, அது வந்து ஆல்மோஸ்ட் நீர்த்து போய் நிறைய டெவலப் கண்ட்ரீஸ்ல ஏர் பொல்யூஷனுக்கு பெரிய காஸ்ட்ல கேன்சல் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் தான். இவங்க அதை போய் மலிவு விலைக்கு வந்து கத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு they are just moving around and doing things. இவங்களுக்கு ஆக்சுவலா பெருசா விஷன் இல்ல. they don't listen to technical people. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டியரிங் கமிட்டி, ஸ்பெஷல் கமிட்டி வச்சிருப்பாங்க, ஒரு ஸ்டியரிங் கமிட்டி வச்சிருப்பாங்க, சயின்டிபிக் பீப்புள் உள்ள இன்வால்வ் பண்ணிப்பாங்க. ஆனா அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்க கொடுக்குற அந்த பெரிய பெரிய லெட்ஜர் எல்லாத்தையும் ஷெல்ஃப் பண்ணிட்டு இவங்களுக்கு எப்படி ரொம்ப ஒரு நல்ல நிறைய கமிஷன் வருது, அட் த சேம் டைம் ரொம்ப செலவு பண்ணாம ஒரு மேம்போக்கா சில விஷயங்கள் எதை பண்ணணுமோ அதை நோக்கி தான் இவங்க பயணப்படுவாங்க. they don't have a vision into the future. அடுத்த ஒரு 10 வருஷம் 15 வருஷம் லெவலுக்கு மட்டும் இவங்க எப்படி அவங்கள வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்க முடியுமோ அதை நோக்கி மட்டும் தான் அவங்க சிந்தனை இருக்குமே தவிர பேசிக்கலி இன்டு த ஃபியூச்சர் இத்தனை ஜெனரேஷன் கழிச்சு நம்ம சஸ்டைனபிளா இங்க இருப்போமா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் கிடையாது. இப்போ இங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லயே வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்தியால நம்மளோட வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றோம்ல, 62 lakh மெட்ரிக் டன் அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். அதுல 13% வந்து ஆஃப் த வேஸ்ட் வந்து தமிழ்நாடு வந்து கொடுக்குது. நம்ம வந்து இப்ப இந்த வேஸ்ட்டை வந்து டு எனர்ஜியா டோட்டலா கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளால ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ரெவென்யூ எவ்வளோனா அப்ராக்சிமேட்லி 1 lakh crore. இது ஒரு 13% போட்டுக்கங்களேன். நம்ம இங்க சஸ்டைனபிளா இது ஒரு இன்கமா, இதை எவனா தனியார் மயப்படுத்துவானா? ஜோக்கர். நாம் தமிழ் கட்சி சார்பாக முதல்வருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படின்னா என்ன? இவங்க கேட்கிற அனைத்து கோரிக்கைகளையும் எந்த விதமான தாமதமும் இல்லாமல், நேர கால தாமதம் எதுவும் இல்லாம, அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாம அவங்க வந்து முழு முதலா பண்ணி கொடுக்கணும். இல்ல அப்படின்னா அவங்க கூட களத்துல நாங்களும் தொடர்ந்து நின்று தெரியும். ஜல்லிக்கட்டுல வந்துட்டு முக்கியமாக யார் பங்கெடுத்தாங்க? மாணவர்கள் இறங்கின பிறகுதான் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசு பொருளாக ஆனது. அதே மாதிரி இப்ப நான் பாக்குறேன் நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, 4-5 காலேஜஸ் வந்து வந்திருக்காங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? இது வரைக்குமே இந்த 4 ரொம்ப போராட்டங்கள் நடந்திருக்கு. பட் இந்த போராட்டம் என்பது வந்து நம்மளுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கும் பொழுது. அடிப்படை ஊதியமா கொடுக்கல அப்படின்றது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 1 மாணவர்கள் இறங்கி இருக்கிறாங்கன்றதா ஃபர்ஸ்ட் 1 வீக் ரொம்ப ஸ்லோவா இருந்த மாதிரி நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். ஐ தாட் அது இன்னும் கொஞ்சம் மொமெண்டம் எடுக்கணும்னு சொல்லி. பட் இப்ப இந்த பாஸ்ட் ஒரு 5-6 நாளா என்னால பார்க்க முடியுது, தன்னெழுச்சி அடைகிறதை என்னால பார்க்க முடியுது. இந்த தன்னெழுச்சி அடைகிறது வந்து இந்த சிட்டியையும் இந்த ஸ்டேட்டையும் ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். நான் நம்புறேன். அதுக்கு எப்படி துணை இருக்கணுமோ நாங்களும் துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அவ்வளவு பெரிய ஜல்லிக்கட்டு போராட்டத்தை 7வது நாள் போலீசார் வந்து அடிச்சு கலைச்சு விட்டுட்டாங்க. இந்த போராட்டம் எந்த அளவுக்கு வலுவா இருக்கு? போராட்டத்தை அடிச்சு கலைச்சாலும் போராட்ட கோரிக்கைகள் அங்கதானே இருக்கு கிரவுண்ட்ல, அது எங்கேயும் போயிடல. எத்தனை பேர், அதாவது பீப்புள் ரெவல்யூஷன், நீங்க
ஒரு 1000 பேரு 2000 பேரு 3000 பேரு இப்படி இருக்கும் பொழுது நீங்க அடிச்சு கழிச்சு எல்லாமே பண்ணுவீங்க. இது ஒரு மாஸ் பீப்புள் ரெவல்யூஷனா மாறினா என்ன பண்ணுவீங்க? ஸ்ரீலங்கால என்ன நடந்தது? அடிச்சு ஓட விட்டானுங்கல்ல. மொத்தமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா எந்த அரசு வேணாலும் அடிச்சு ஓட விட முடியும். அது வந்து மக்களால் முடிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க இத்தனை பேரை மட்டும் நீ கழிச்சு விட்டா கூட ஆர்ப்பாட்ட கோரிக்கைகள் இன்னும் ஆன் கிரவுண்ட் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லாரும் எடுத்து பேசிட்டு தான் இருப்போம். அப்படியெல்லாம் யாரும் விட்டுட்டு போயிட மாட்டாங்கல்ல. தட் இஸ் a legal fight, a judicial fight. இல்ல அது பயப்படக்கூடிய அரசெல்லாம் கிடையாது. நம்மளும் சில இது பை ஃபோர்ஸ் அண்ட் பை என்ன சொல்றது ஒரு ஃபோர்ஸ் நான் சொல்றது எப்படின்னா இந்த அறவழி போராட்டங்களை எவ்வளவு தூரம் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ண முடியுமோ அப்படிதான் நம்ம இந்த டிமாண்ட்ஸையும் வைக்கணும். the point is to gain more momentum, to bring in more people. பர்சனலா என்ன கேட்டா இந்த சிட்டி வந்து கிளீன் ஆகாம ஸ்தம்பிக்கிற அளவுக்கு பண்ணணும். அதாவது இந்த 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 வீடுகளுக்குள்ள கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு இந்த மாட மாளிகைக்குள்ள எல்லாம் உட்காந்துட்டு இந்த கேடர் கம்யூனிட்டி எல்லாம் இருக்கானுங்களே வெளியே வந்தா என்னடா குப்பை இப்படி இருக்கு, என்னோட அபார்ட்மெண்ட் வாசல்ல காரிடார்ல இப்படி குப்பையை வச்சுட்டு யாரோ எழுவாங்கன்ட்டு நான் போறேன்ல, அந்த குப்பை இல்லாம 10 நாள் இருந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த நிலைமைக்கு இந்த சிட்டியை கொண்டு வரணும். இது வந்து என்னோட வேண்டுகோள், நான் கோரிக்கை வைக்கிறேன். மேடம், போலி அந்த ஆடியோ லான்ச் நடந்தது உங்களுக்கு தெரியும். அதுல துணை முதல்வர் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவாக அது இருந்தது. அங்க வரக்கூடிய துணை முதல்வருக்கு இந்த பக்கம் வருவதற்கு முடியலையே, இதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்குது. இல்ல அவருக்கு வராது. வந்தா முத இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டே வந்து இங்க பதில் சொன்னா கூட என்ன பிரச்சனைனா இப்ப அவங்க ஆல்ரெடி இந்த கமிஷன் எல்லாத்தையும் வாங்கி அதை யூட்டிலைஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த அந்த என்ன சொல்றது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க பண்ணணும். அவங்களால இந்த விஷயத்தை ஆன்சர் பண்றதுக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதனாலே அதை அவாய்ட் தான் பண்ணுவாங்க. இறுதியாக என்ன நடக்கும் மேடம்? இது அவங்களோட கொள்கையை மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா? ஆல்ரெடி கொள்கையெல்லாம் மாற்ற மாட்டானுங்க. இந்த விஷயத்துக்கு நம்ம வந்து எவ்வளவு தூரம் போராட முடியுங்கிறத நம்ம தான் யோசிக்க முடியும். என்ன நடக்கும்னு நான் சொல்ல முடியாது. என்ன நடக்கிறதுக்கு நான் உழைப்பேன்னு என்னால சொல்ல முடியும். அதை தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். மேயர் பிரியா வந்து பேச மாட்டாங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களே வந்து பேச விடாம அமைச்சர்கள் கூடயே இருந்து அவங்க என்ன பேசணும் அந்த கருத்துக்களை இவங்களே பேசுறாங்க. அப்ப அங்கேயே அவங்க டம்ப் பண்ணி வைக்கப்படுறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா விமென் கையில பவர். விமெனோ ஒரு ஒடுக்கப்பட்ட பெண், ஒடுக்க பெண் அப்படிங்கிறவளே ஒடுக்கப்பட்டவள் தான் பேசிக்கா. அதாவது நீங்க வந்து இந்த அப்ரெஸ்ட் கிளாஸஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா அதுல உமன் தான் டாப்ல போய் நிப்பா. உங்க கையில ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கனா யூ ஷுட் பி எஜுகேட்டட் இனஃப் டு கிராப் தட் பவர் அண்ட் அந்த பவரை நீ எக்ஸிக்யூட் பண்ற திறன் உனக்கு இருக்கணும். இவங்க வந்து உங்களை வந்து ஒரு டம்மியாவே கூட எடுத்துட்டு வந்து இங்க போட்டிருக்கலாம். ஆனா அவங்க இந்த பவரை கிராப் பண்ணி அவங்க செய்ய வேண்டிய கடமையை அவங்க செய்யணும். அவங்க வந்து இந்த மக்கள் கூட வந்து உட்கார்றதுதான் நியாயம். அவங்க அதை செய்யல அப்படிங்கும் பொழுது எனக்கு வந்து அது ரொம்ப வருத்தத்தை, தனிப்பட்ட முறையில எனக்கு அது ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. யூ ஹேவ் தட் பவர். நீங்க அந்த பவர் இப்ப இவங்க மட்டும் இங்க வந்து உட்கார்ந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுத்தா she will become one of the best mayors that the city has ever seen historyல. ஆனா அவங்க மிஸ் பண்றாங்க. she is just another politician. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வருத்தம் தான். திமுக அரசு குறித்து அவங்க வந்து நல்ல முறையில ஒரு இதுவே சொல்றாங்க. என்னன்னா முதல்வர் வந்து இந்த மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் உட்காந்து டீ குடிக்கிறாங்க, சாப்பாடு சாப்பிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா சாதனையா? ஏங்க இது பொலிட்டிக்கலாவே இது ஒரு ரொம்ப இம்மெச்சூரான ஸ்டேட்மெண்ட்டுங்க. அண்ட் இது ஒரு மேட்டுமைத்தனத்தான ஒரு புத்தியை தான் வந்து வெளிப்படுத்துது. இதை வந்து கண்டனம் தெரிவிக்கணும், கண்டிக்கணும். அந்த பொண்ணை இன்னும் இவங்க எஜுகேட் பண்ணணும். நீங்க அதாவது திமுக இஸ் நோன் ஃபார் என்ன சொல்றது இந்த வாய் வார்த்தையில ஜாலம் காட்டி ஊரை ஏமாத்துறது. அதை கூட இந்த பொண்ணுக்கு இவங்க ஒழுங்கா கத்து கொடுக்கல. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப பாவம். திமுக எஜுகேட் பண்ணணும். இப்ப இருக்க திமுக எஜுகேட் தான் பண்ணணும். மத்திய அரசு வேற லெவல். இவனுங்களுக்கு எஜுகேட் பண்ணிதான் ஆகும். மத்திய அரசு வேடிக்கை பாக்குறதா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசு வேடிக்கை தான் பார்க்கும். இப்ப முடிஞ்சா இங்க வந்து நாங்க கலந்துக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி சில டிராமா பண்ணுவாங்க. அவங்க வந்து எப்படின்னா இங்க ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், உள்ள நம்ம நுழைஞ்சு ஒரு இது ஓட்டலாம். ஆக்சுவலா இவங்க எல்லாருமே ஹேண்ட் அண்ட் கிளவுஸ்ல தான் இருப்பாங்க. பின்னாடி பார்த்தா இப்ப நீங்க எந்த ப்ராஜெக்ட் நீங்க எடுத்தீங்கன்னாலுமே நம்மளால புரிஞ்சுக்க கூட முடியாது. எல்லாரும் உள்ள இருப்பாங்க. எல்லா ஏரியாவுக்கும் கட்டிங் போயிருக்கும். எல்லா லோக்கல் இந்த இப்ப சிட்டினா ஆர்பன் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லா இடத்துக்கும் போயிருக்கும். இது வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது பின்னாடி அரசியல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சோ நம்ம பார்க்கும்போது தான் 2-3 கட்சியா பிரிஞ்சு பிளவாலாம் நின்றுட்டு இருப்பாங்களே தவிர இதுல அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸும் இருக்கும். இப்ப இதை பொலிட்டிசைஸா அவங்களுக்கு எப்படி ஃபேவரபிளா மாத்திக்க முடியுங்கிறதான் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க இந்த சிச்சுவேஷன். ஒரு சிக்கலான சூழல் இருக்கும்போது சில அரசியல் விமர்சகர்கள் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சியில ரொம்ப பலமா இருக்காங்க, அதனால 2026 அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இதுக்கான பதில் நான் மக்கள் கிட்டதான் சொல்லுவேன். 2026 இவங்களை மீண்டும் எலெக்ட் பண்ணி இதே மாதிரி தெருவுல உட்கார போறாங்களா இல்லையாங்கிறத மக்கள் தான் முடிவெடுக்கணும். we can't go around telling இந்த மாதிரி வந்து இது வராது இவங்க வரலாம் அதெல்லாம் சொல்லல. இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து சார்பா நான் பேசுறது நான் ஜெயிக்கிறதுக்காக தான் களத்துல நிக்க போறேன். நாங்க ஜெயிக்கிறதுக்காக தான் நாங்க போராட போறோம். நாங்க வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து தெருவுல உட்கார மாட்டான் அப்படிங்கறத அவங்களுக்கு நாங்க புரிய வச்சு களத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம். அதுக்குதான் இப்ப தொடர்ந்து நாங்க ஒரு 13 வருஷமா நாங்க வேலை பார்த்துருக்கோம். இதைதான் நான் உத்தரவாதம் கொடுக்க முடியுமே தவிர நல்ல
புரட்சியாளர்களையும் நல்ல கேண்டிடேட்ஸையும் செலக்ட் பண்ணாம மீண்டும் இதே மாதிரி டிஎம்கேவை தான் செலக்ட் பண்ணுவீங்கன்னா நீங்க மீண்டும் மீண்டும் இதே மாதிரி தான் தெருவுல உட்காரணும். பொதுமக்களுக்கு தான் இந்த கோரிக்கை வைக்க முடியுமே தவிர யாரும் ஒரு சில பொதுமக்களுக்கு புரியலையே, அதாவது புரியாதையே. இலவசத்துல வந்து கொடுத்து வந்து பொதுமக்களை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல இலவசம் வாங்குறவங்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. இலவசம்ங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த அரசு இத்தனை ஆண்டா உங்களை உட்கார வச்சிருக்குல்ல, அதை இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. நான் யார குறை சொல்வேன்னா, கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கான்ல, உட்கார்ந்துகிட்டு இந்த ஆளும் அரசுக்கு வந்து இன்ஃபுளுசரா உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஜிப் போட்டுட்டு சமூக நீதி எங்கேயோ நடக்கிற சமூக நீதி பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிற தீகா இங்க நடக்கிற வந்தாங்களா, தீகால இருந்து பேசுறவங்களா இங்க வந்தாங்களா? இந்த மாதிரியான இன்ஃபுளுசர்ஸ் தான் நான் கேள்வி கேட்பேன். அவங்க தான் வந்து எஜுகேட் பண்ணணுமே தவிர மக்களை போயிட்டு இலவசம் வாங்குற மக்கள் வந்து அவனுக்கு எதுவும் இல்ல, நீ அவனை இலவசம் வாங்குற இடத்துல வச்சிருக்க, அதனாலதான் அவனால அரசியல் கவனிக்க முன்னேற்றம் இல்லாம பின்னாடி ஓடிட்டு கிடக்குறான். திராவிட தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய நலனை பற்றி பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் இருக்கட்டும். இது போன்ற தொழிலாளர்களுடைய திராவிட கழகம் கம்யூனிஸ்ட் வந்து கம்யூனிசத்தை விட்டு வெளியே வந்து, அதாவது நான் வந்து மார்க்சிசத்தை கம்யூனிசத்தை தனியாவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை தனியாவும் தான் வைப்பேன். நான் இந்த ஐடியாலஜியையும் இந்த பார்ட்டியும் ஒண்ணுன்னு நான் blend பண்ணலாம். அந்த காலம் கடந்து போய் ரொம்ப ரொம்ப வருஷங்க தடை தொழிற்சங்கம் அமைக்கிறதுதான் அவங்களுடைய முக்கியமான கொள்கை. அதையே வந்து அவங்க தவற விட்டு பத்திரிகையில நான் ஒரு 10 வருஷமா இருக்கேன். பட் இது வந்துட்டு அங்கங்க லோக்கலைஸ்டா சில போராட்டங்கள்ல கூட நிக்கிறோம். கை கோர்த்ததுனால அந்த இல்ல நிறைய மேட்டுமைத்தன சிந்தனை கொண்ட சாதிய சிந்தனை கொண்ட நிறைய தலைவர்களும் கம்யூனிஸ்டுக்குள்ள ஊடுருவி போயிருக்காங்க. ரொம்ப கடைநிலையில இருக்கவங்க நிறைய பேர் வந்து அங்க இல்ல மேல. அப்படி இருக்கிறவங்களாலதான் இந்த பார்வையை பார்க்க முடியும். ஐடியாலஜில இருந்து அவங்க ரொம்ப விலகி போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கவங்களுக்கு ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜி என்னங்கிறது கூட தெரியுமான்னு தெரியல. இல்லைன்னா தனியார் மயமாக்குறதுக்கு வந்துட்டு அந்த கட்சியோட அவங்க சேர்ந்து நின்றுட்டு இருக்க மாட்டாங்கல்ல. மார்க்சிசம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க அங்க போய் உட்கார்ந்துருக்க போறான். ஆனா இந்த போராட்டத்துக்கு முக்கிய பங்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் அந்த தொழில் சங்கங்கள் வகிக்கிறாங்க. இதனால கூட்டணிக்குள்ள விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஏற்படாது. இன்னைக்கு இது பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க உள்ள கூப்பிட்டு ஏதாவது ஒரு டீல் போகும், தென் அதுக்கு வந்து அவங்க இதாயிப்பாங்க. அப்புறமா எலெக்ஷன் டைம்ல எத்தனை சீட்டோ அந்த டீல் நோக்கி அவங்க போயிடுவாங்க. அதெல்லாம் தேங்க்யூ.